அதாவது இது முஸ்லீம் தான் செய்தான் என்று வரணும் என்பது அவங்களுக்கு அக்கறை. செத்தவனை பத்தி அக்கறை கிடையாது. அதுக்காக என்ன செய்றாங்கன்னா, ஒவ்வொருத்தனையும் வந்து என்ன செஞ்சாங்களாம், வேட்டிய தூக்கி பார்த்து, கையில லுங்கிய பேண்ட்ட அவுத்து பார்த்து, இவன் சுன்னத்து பண்ணியிருக்கானா என்று பார்த்துவிட்டு கொலை செய்தார்கள் என்று சில ஊடகங்கள். சில ஊடகங்கள்ல, "உன் பேரு என்ன?" என்று கேட்டு, அவன் முஸ்லிம் பேர சொன்னான்னு சொன்னா, அவன விட்டுவிட்டு, முஸ்லிம் அல்லாத பேர சொன்னா, அவன மட்டும் கொன்றார்கள் என்று சொல்லி வச்ச மாதிரி, மீடியா அச்சு ஊடகங்கள் பூராத்துலயும் இந்த செய்தி வந்திருக்கு. சொல்லி வச்ச மாதிரி எல்லா பேப்பர்கள்லயும் இந்த செய்தி வருது. அதாவது இவன் வந்து ஒரு தீவிரவாத குழு தான் செஞ்சுச்சுன்னு காட்டணுமா, அதுவும் என்னன்னா முஸ்லிம்கள பாதுகாத்துட்டு மத்தவங்கள அழிக்கணும். அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளவர்கள் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா, இது எல்லாமே பொய்ங்கிறது அந்த கொல்லப்பட்ட லிஸ்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. கொல்லப்பட்டவர்களுடைய சரி. லிஸ்ட் வெளியிடும் பொழுது, அதுல அதுல 10வது முஸ்லீம் நபராக இருக்காங்களா? வந்து சையது ஹுசைன் ஷா. அத 10 பேர ம். சொல்லி 10 லிஸ்ட் வருதுல்ல. அதுல 10ஆம் நம்பரா உள்ள ஆள் யார் பேர் வருதுன்னு கேட்டா, சையது ஹுசைன் ஷா என்பவரு, இவரும் கொல்லப்படுறார். இவர் முஸ்லிம். முஸ்லிம பார்த்துட்டு அவன விட்டுட்டாங்க. மத்தவங்கள கொலை பண்ணாங்கன்னு சொல்றது பொய் என்பதற்கு, இந்த கொல்லப்பட்டவர்கள்ல ஒரு முஸ்லிம் இருக்கிறார்.